ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க யாமினி ரியா ராஜுகிட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புறோன்னா மாமாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். மாமா வந்து இல்லை, நேற்று வந்து ஊசி போட்டு வந்தாங்க நைட்டு. அப்போயே சரியாயிருச்சு கொஞ்சம், இப்போ பரவாயில்ல, தெம்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா இப்போ மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு பாருங்க யானைங்கிறதெல்லாம் அவங்க அப்பா டெக்னிக்கல் தான், ட்ரைனிங் தான், அவங்க அப்பா ட்ரைனிங். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மாமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். மாமா பார்க்குறீங்களா? மாமா வந்து கிளம்பிட்டாரு, வந்துட்டுருக்கிறாரு. தம்பியும் குட் பாயே கிளம்பிட்டான் அழுவாமல். இப்போ நாங்கள் அங்கே தான் மாமா இருக்கோம், பாருங்கள், அங்கே தான் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஊர் சுத்த போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக. மாமா பார்த்தீங்கன்னா தெம்பாக இருக்கிறாரு. நேற்றுனால பயந்துக்கிட்டே இருந்தேன், என்னடா மாமா உடம்பு சரியில்லையே, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு 3 நாள் லீவ் போட்டுக்கிடுவானேன்னு நினச்சேன். இன்றைக்கி அவருக்கு பிடிச்சதெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு நம்ம நாளையிலேருந்து வேலைக்கு துரத்தி விட்டுட்டு காசை வந்து கரெக்ட் பண்ண நினைக்கணும். மாமா கிட்ட வாங்க வேண்டிய பாக்கியாக பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எங்கள் மாமா தலையை மட்டும் அப்படி ஆட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன போய் வாங்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க, பேக்கரிக்கு வந்துட்டு. சும்மா போகக்கூடாதுன்ட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாங்க. மாமா உங்களுக்கு என்ன வேணும்? பாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து நான் உங்ககிட்ட என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி சொல்கிறேன். வந்துட்டு மாமா கிட்ட என்ன கலெக்ட் பண்ணணும் இல்லையோ, பணையம் தான் எங்கள் மாமா எனக்காக வாங்கி தந்தார். அதுவும் என் காசுல எனக்கே வாங்கி தந்திருக்காரு. எவ்வளோ பெரிய அதிசயம். இன்னைக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன், வீட்டில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நிஜமாலுமே நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில. எங்கள் மாமா எதுவுமே எனக்குன்னு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. வாங்கி தர மாதிரி வாங்கி தந்துட்டு அப்படியே அவங்க பசங்களுக்கு வந்து பிடிங்கி தந்துடுறாங்க. பிடிங்கி தந்துவிட்டு பார்த்தா மட்டும் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.